ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். வெண்டைக்காய் நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். எடுத்து வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் வெண்டைக்காயும் 4 வரமிளகாயும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். வணக்கி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். 4 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். அப்புறமா அதே பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறம் பூண்டு ஒரு 10 பல் அளவுக்கு போட்டு அதை நல்லா வணக்கிட்டு சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா வணக்கிடுவோம். நல்லா வணக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா வணக்கிடுவோம். வணக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறதையும் ஊற்றி எண்ணெயிலே நல்லா வணக்கணும். நல்லா எண்ணெயில் வணங்கும் போது தான் வந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான குக்கிங் தான் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுவும் போட்டு நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுருவோம். அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்குவோம். தண்ணி விட்டு கொதித்ததும் கொஞ்சம் நம்ம உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் தண்ணி விட்டு கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிருக்கிறேன். தேங்காய் அரைச்சி உப்பு போட்டுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டேஸ்டியாக திக்னஸ்ஸாக இருக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு உருண்டை அளவுக்கு புளி ஊற வச்சு அதையும் வந்து நான் கரைச்சி ஊற்றிருக்கிறேன். கரைச்சி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து வணக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான நல்ல டேஸ்டியான கமன்னு மணக்கிற வெண்டைக்காய் புளிக்குழம்பு நமக்கு தயாராகிடுச்சுங்க. எல்லாருமே இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது, ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.